அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் இன்று 39வது நாளை எட்டியுள்ள நிலையில் நிலைமை இதுவரை இல்லாத அளவிற்கு மோசமடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள அந்த 8 மணி நேர கெடு முடிவதற்குள் ஈரான் அடிப்படையாவிட்டால் வரலாறு காணாத அழிவை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒரே இரவில் ஈரானை தரமட்டமாக்க முடியும் என்று முழங்கியுள்ள அதிபர் ட்ரம்ப் ஈரானை கற்காலத்திற்கே தள்ளுவோம் என மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் 4 மணி நேரத்தில் நிர்மூலமாக போவதாகவும் நாளை இரவு ஈரானின் வரைபடமே மாறிவிடலாம் என்றும் அவர் கூறியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் ஈரான் எதற்கும் அஞ்சுவதாக தெரியவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தூணாக கருதப்பட்ட உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் சையத் மஜித் காதேமி கொல்லப்பட்ட பிறகும் ஈரான் தனது பிடிவாதத்தை தகர்க்கவில்லை. அமெரிக்கா எங்களை தாக்கினால் எங்களின் பதிலடி இன்னும் பல மடங்கு சிதைப்பதாக இருக்கும் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. இந்த மோதலால் வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஓமன் ஆகியவை பெரும் அச்சத்தில் உள்ளன. ஒருவேளை ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கினால் வளைகுடா நாடுகளின் குடிநீர் ஆதாரங்களான கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் தகர்க்கப்படலாம். இது அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை 15% வரை சரித்து மீண்டும் எழ முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். வேடிக்கை என்னவென்றால் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தால் வென்றுவிட்டதாக நினைக்கிறது. ஈரானோ தனது ஆட்சி இன்னும் கவிழவில்லை என்பதால் தாங்களே வெற்றி பெற்றதாக கருதுகிறது. இரு தரப்புமே தங்களை வெற்றியாளர்களாக கருதுவதால் அமைதி பேச்சுவார்த்தை என்பது எட்டாக்கணியாகவே இருக்கிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எடுத்த சமாதான முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளன. இன்று இரவு அந்த இறுதி எச்சரிக்கை மணி ஒலிக்கும் போது என்ன நடக்கும்? உலகம் மற்றொரு பேரழிவை சந்திக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.